பெசன்ட் நகர் ஆரோக்கிய அன்னை திருத்தல பக்தர்களே, நண்பர்களே, அருட்டிரு கன்னியர்களே, இருபார் துறவியரே, இசைக்குழுவினரே, இதுவரையும் கொஞ்சம் பரவாயில்லை அப்படி நிறைவேற்ற வேண்டியது தான். ஏனென்றால் நீங்கள் இசை வாசிப்பதும் தாளம் போடுவதும் இதே வினாடியில் உலகமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுவரை நன்றாக இருந்தது. நான் ஒரு விமர்சனம் செய்ய வரவில்லை. இருப்பினும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், எல்லாம் சரியான முறையிலே நிறைவேற்றப்பட வேண்டும். என்னை அன்புடன் அழைத்து இன்றைய நன்னாளிலே உங்களுக்காக நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், ஒரு நற்செய்தி வழங்க வேண்டும் என்று தந்தை அருளப்பா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். என்னை வரவேற்பதற்காக நேரடியாக நான் தங்கியிருந்த இல்லத்திற்கு வந்தார்கள். அங்கு என்னை வரவேற்றார்கள். நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சரியாக 11 ஆண்டுகள் ஆகின்றன. 12 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். இடையிலே ஒரு முறை வந்தேன். பல முறை திருப்பயணியாக நான் வந்திருக்கிறேன். திருப்பயணி தான், எல்லாருமே திருப்பயணிகள் தான். அது ஆயராக இருக்கட்டும், போப்பாண்டவராக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், முன்னாள் மேனாள் பேராயர் சின்னப்பாவாக இருக்கட்டும், நாம் எல்லாருமே திருப்பயணிகள் தான், சாதாரண மனிதர்கள் தான். கொஞ்சம் பெருசாலாம் நினச்சிட்டிங்கன்னா தப்பு. ஆகவே பல முறை நான் திருப்பயணியாக இங்கே வந்திருக்கிறேன். கட்டப்பட்டிருக்கின்ற அழகான ஆலயத்தில் அமர்ந்து ஜெபமாலை சொல்லிவிட்டு நம்முடைய நண்பர்களையும் அன்பர்களையும் நினைத்து விட்டு தான் நான் போயிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் பல முறை உயிர் இருக்கின்ற வரை வருவேன், உங்களுக்கு தெரியாது. நாம் ஒருவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். நல்லா ஜெபிக்கணும். கொஞ்சம் நேரம் இருந்தாலும் நல்லா ஜெபிக்கணும். அழகாக பாடுகிறீர்கள், பிசுறு இல்லாமல் குறை இல்லாமல் வாசிக்கிறீர்கள். அதுதான் ஸ்டாண்டர்டு. ஏனென்றால் அது உலகமெங்கும் ஒரே சமயத்தில் செல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று என்ன தலைப்பை பற்றி உங்களுக்கு உரையாற்ற வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, நம்முடைய திருத்தல விழாவினுடைய நிகழ்ச்சி நிரலை பார்த்தேன். அங்கு ஒன்று இருந்தது. அது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது, பார்க்க போகிறதும் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவாக பார்த்து அருளப்பாண்டவர் அது அருளப்பா தந்தை அவர்கள் கொடுத்துருக்கிறார். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு நாம் பேசணுமா? நம்மகிட்ட இருக்கிற தந்தையை பற்றி எப்படி பேசுறது? அது வேறு நாள் வச்சுக்கணும் போல. விண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே. சரி, குறிப்பாக நம்முடைய சிந்தனைக்கு சில சிந்தனை தோழிகளை உங்கள் கவனத்துக்கு நான் வைக்கிறேன். அவ்வளோதான். நிறைய நான் பேசுவேன், உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்று தேவை. விண்ணிலே இருக்கிற எங்கள் தந்தையே, நாமெல்லாம் ஜெபிப்பதற்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் யாரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்,
உங்கள் அனைவருக்கும் தெரியும், நான் சொல்லாமலே ஆண்டவராக இயேசுகிற இடத்துல தான் கற்றுக்கணும். அவர் தான் ஜெபம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தான் சென்றிருக்கிறார். அவரைத்தான் நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அவர் இவ்வாறு ஜெபித்தார் என்றால் நாமும் அப்படித்தான் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபமெல்லாம் எடுத்த உடனே புனிதர்களை பற்றி இருக்கக்கூடாது. ஜெபிக்கலாம், அது தவறில்லை. புனித அந்தோனியாரே அப்படின்னு என்னக்கூடாது, அது பின்னால் வச்சு. புனித சூசேப்பரே, புனித யூதா ததேயு அவர்களே, புனித வனத்து சின்னப்பரே, நான் என் பேர் வனத்து சின்னப்பர், புனித அந்தோனியாரே, சவரியாரே என்றெல்லாம் இருக்கக்கூடாது. அது வேறு வகையான ஒரு அணுகுமுறை, தவறு என்று சொல்லக்கூடாது. வேறு வகையான அணுகுமுறை. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். நம்முடைய வீட்டில் பெற்றோர்கள் எப்படி வளர வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, யாரோடு பழக வேண்டும், பழகக்கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? பெற்றோருக்கு தான் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பெற்றோர்கள் சொல்லி தந்ததை தான் நாம் இன்று அனுசரிக்கிறோம். அதே போல் இயேசு நமக்கு கற்பித்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வெண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி மனத்தை உயர்த்தி ஜெபியுங்கள். ஏன் மண் உலகில் ஆண்டவர் இல்லையா, கடவுள் இல்லையா? இது உடனே கேட்கலாம். அதில் என்ன தவறு இல்லை. கடவுள் விண்ணில் தான் இருக்காரா? விண்ணுன்னா என்ன, மேல் தான் இருக்கா? சந்திரயான் போயிருக்கு, அந்த இடத்துல தான் இருக்குதா விண்ணு? விண் என்பது மண்ணோடு கலந்த ஒன்று அல்லவா? இல்லையா? அந்த விண் இங்கே இல்லையா? அது அங்கு தான் இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், அந்த விண்ணும் மண்ணும் ஒன்றாக கலந்த ஒரு இயல்பான ஒன்றைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் விண் என்பது மேல், மண் என்பது கீழே என்றெல்லாம் கிடையாது. ஆனால் நாம் விண்ணக மக்கள், மண்ணக மக்கள், விண்ணில் இருக்கும் இறைவனின் மண். இதை இன்றைய வாசகங்கள் நிறைய குறிப்பிடுகின்றன, அதில் நான் இறங்கக்கூடாது. தந்தை அவர்கள் ஏற்கனவே தயாரித்து வாசித்திருக்கிறார்கள், அருமையாக வாசித்தார்கள். அதை விலைக்கு சொல்ல நான் முன் வரவில்லை. தொடக்க நூலிலிருந்து பார்ப்போம் என்றால் பைபிளில் 6500 இடங்களிலே, இப்போல்லாம் நெட்டில் போட்டால் வந்துடுது. நான் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, அது கூட நான் பண்ணல. என்னுடைய சகோதரர் ஒருவர் போய் நெட்டில் போய் பிடிச்சப்பட்டு விண்ணில் இருக்கும் என்ற தந்தையே, கடவுளே என்ற சொற்றொடர்கள், சிந்தனைகள் பைபிளில் எத்தனை இடத்துல இருக்குது என்று பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் கண்டுபிடிச்சி 6500 இடங்களில் இருக்குது. விண்ணில் இருக்கும் தந்தையை அப்படியா? ஆமாம், பழைய ஏற்பாட்டில் இருக்கு. துல்லியமாக புதிய ஏற்பாட்டில் இருக்கு. நேராக புதிய ஏற்பாட்டுக்கு வரும். அந்த தந்தையே யாவே, கடவுள், ஆண்டவர் என்றெல்லாம் குறிக்கின்ற அந்த விண்ணக தந்தையினுடைய சொல், அவரை பற்றிய ஒரு செய்தி பழைய ஏற்பாட்டிலே 6500 இடங்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். லூகாஸ் நற்செய்தி வாசித்தார். நமது அன்னை, தேவ அன்னை, ஆரோக்கிய அன்னை, என் ஆண்டவரின் அடிமை, கடவுளை என் ஆண்டவரின் அடிமை என்று சொல்கிறார். நீங்கள் யாருன்னா இந்தமாதிரி சொல்லுவீங்களா, நான் அடிமைன்னு? கான்வெண்ட்டில் ஒரு சிஸ்டர் போய், சுப்பீரியர், நான் உங்களுக்கெல்லாம் அடிமை அப்படின்னு சிஸ்டர் என்ன பண்ண, என்னம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு தான் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா உனக்கும் பிடிச்சிருக்க அப்படி ஒருவேளை சுப்பீரியர் கோவிச்சுக்குவாங்க. ஆனால் கன்னிமரியாள் என்ன, அவள் ஜெபத்தை பார்த்தீங்களா? என் ஆண்டவரின் அடிமை, எல்லாம் கற்றுக்கோ. இது கற்றுக்காமல் வீட்டுக்கு போனேன், அவ்வளோதான். என் ஆண்டவரின் அடிமை என்று கன்னிமரியாள் ஜெபிக்கின்றாள் என்றால் நாம் எல்லாம் எங்கே
அப்படி ஜெபிப்பதில்லை. ஏனென்றால் நமக்கு அகங்காரம் தலை தூக்கி வளர்ந்திருக்கிற காரணத்தினாலே நம்மை அடிமை என்று சொல்வதில்லை. மற்றவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது முக்கியம் தானே, உண்மைதானே? பொய் சொல்லாத. வேளாண் திருத்தலத்தில் எத்தனையோ பேரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நம்மை விட தாழ்ந்த சாதியினர் என்று அடிமையாக நினைக்கிறோம், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். வெளியில் சொன்னால் அடி உழும் என்பதற்காக வாய் மூடிக்கொண்டிருக்கிறோம். இப்போல்லாம் யாரும் சொல்ல முடியாது, அடிமைலாம் சொல்ல முடியாது, நினைக்கக்கூடாது. அந்த காலம் போயிடுச்சு. அம்பேத்கர் காலம் தொடங்கி இன்று வரை யாரையும் அடிமைக்கூடாது என்று. நாங்கள்லாம் சுதந்திரம் வாங்கும்போது பாட்டு பாட ஒரு ஞாபகம் இங்கே இருக்கிறது. நானும் பாடியிருக்கிறேன். நல்ல அழகாக திருவிழா பாடிக்கிட்டு போவோம். 200 ஆண்டுகளாய் நாம் இருந்தோம் அடிமையிலே, மனிதன் என்ற போர்வையிலே நாம் மனிதர்களாக வாழ்ந்து விட்டோமே என்ற பாட்டு. 200 ஆண்டுகளாய் நாம் இருந்தோம் அடிமையிலே மனிதன். அந்த பாட்டு பாடு. நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் அடிமை இல்லை தான். பூச முடிஞ்சவொன்னு அடிமை தான். அது எவ்வளோ திருட்டுத்தனம், எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். கடவுளுக்கு முன்னால் இதை சொல்ல நமக்கு தைரியம் இல்லை, வராது, சொல்லக்கூடாது. இங்கு என்றால் எங்குமே நாம் யாரையும் அடிமைப்படுத்தி நினைக்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. மாதா கிட்ட கற்றுக்கணும், என் ஆண்டவரின் அடிமை, எனக்கு என்ன குறை? இதோ ஆண்டவருடைய அடிமையானவள், உம்முடைய சொல்படி எனக்கு ஆகட்டும் என்று சொன்னான். அது எலிசபெத்து அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறான். அவன் சொந்த கரைச்சிங்க. என் ஆண்டவரின் தாய் கன்னிமரியாள் என் ஆண்டவரின் தாய் என்று முதலாக அறிக்கை இட்டவள் யாருன்னா எலிசபெத் தான் சொன்னாங்க. நீ எல்லாம் சொல்ல, நமக்கு அதெல்லாம் வராத. அந்த எலிசபெத் அம்மாள் என் ஆண்டவரின் தாய் என்று முதலாக மாதாவுக்கு பட்டம் சூட்டியவள் யார் என்று கேட்டால் எல்லோரும் சொல்லணும், எலிசபெத் தான் என் ஆண்டவரின் தாய். இது ஒரு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே பல கோட்பாடுகளுள் ஒன்று. என்ன கோட்பாடு? மேரி இஸ் த மதர் ஆஃப் காட். கன்னிமரியாள் இறைவனின் தாய், ஆண்டவரின் தாய். இந்த கோட்பாடை விசுவசிக்காதவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் உறுப்பினர்களாக இருக்க முடியாது. அது முதலாக நமக்கு அறுதிட்டு உறுதியாக நற்செய்தியிலே குறிப்பிட்டவள். பின்னால் வந்தது 4 ஆண்டுகளுக்கு பிறகு இதை வேத சத்தியமாக அறிக்கையிட்டார்கள். அதற்கு முன்னதாக எலிசபெத்தை சொல்லிட்டாங்களே, என் ஆண்டவரின் தாய், என்னை பார்க்க நான் யார்? யார்மா நீ? ஆண்டவரின் தாய். நான் ஸ்நாபகாரனுடைய தாய். நீ என்னப்பா, நான் தான் உன்னை பார்க்க போயிருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குங்க அந்த ஹியூமிலிட்டி என்பது. நான் தான் உன்னை பார்க்க போயிருக்கணும். போக முடியாது, ஏன்னா வயசானவங்க போக முடியாது. ஆனால் கன்னிமரியாள் ஆண்டவரின் தாயாக இருந்தாலும், இறைமகனின் தாயாக இருந்தாலும், மீட்பரின் தாயாக இருந்தாலும் அதை பற்றி அவள் பொருட்படுத்தாமல் நசரேத்தூரிலிருந்து ஐன் கரீம் என்கிற பெத்லகேம் ஜெருசலேம் பக்கத்தில் ஏறக்குறைய 150 கிலோமீட்டர். அப்போலாம் எப்படி வந்திருப்பாங்க? அது ஒரு சிந்தனை, உங்களுடைய ஆராய்ச்சிக்கு விட்டுறேன். என் ஆண்டவரின் தாய். நற்செய்தியில் பார்க்கின்றோம். 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். விண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே. சரிங்களா? விண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே. நம்முடைய ஜெபமெல்லாம் அப்படி தான் இருக்கணும். விண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே. லூகாஸ் நற்செய்தி 11:2. ஆண்டவரே, யோவான் இதை கேட்க, ஆண்டவரே யோவானை பற்றி சொல்லும்பொழுது, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம், என் தந்தை நின்றும் அவர் என்னின்றும் அவருள் நானும் என்னுள் அவருமாக இருக்கிறோம் என்று ஒன்றுபடுத்தி பேசினால் யோவான் நற்செய்தி. சரி, இதை பற்றி பேசுவோன்னு நீங்கள் எல்லோரும் பெட்டு போட ஆரம்பிச்சிடுவீங்க. இது என்ன ஆடாது இப்படி ஒருத்தர் மாதா பற்றி சின்னப்பா ஆண்டவர் நிறைய பேசுவார். என்ன பேசுறது? நான் எல்லாம் பேசிட்டேன். நான் மாதாவை பற்றி பேசுறது ரொம்ப குறைவாக இருக்குன்னு மாதாவே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான்
பேசிட்டேன். அதற்காக வேண்டியாலும் எனக்கு ஒரு உத்திரி ஸ்தலம் ஆயாலும் கிடைக்கும். நேரடியாக நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு எந்த தகுதியும் என்கிட்ட கிடையாது. அந்த வகையில் உங்களை விட நான் எந்த விதத்திலும் புண்ணியவான் கிடையாது, சத்தியமாக கிடையாது. உத்திரி ஸ்தலம் போயிட்டுனா அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கன்செஷன் ரேட்டில் போய் சேர்ந்துடலாம். எனக்கு அவ்வளவு கன்னிமரியாளை பற்றி சொல்லவும் பேசவும் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. நேரம் இல்லை, நிறுத்திவிட நீங்களாம் வீட்டுக்கு போய் சேர. ஆகவே நம்முடைய ஜெபம் எடுத்த உடனே எப்படி இருக்கணும்? விண்ணில் இருக்கமே தந்தையே, அன்புள்ள தந்தாய், வானக தந்தாய், இதுவரை நிறைய பாட்டுகள்லாம் இருக்கு. இறைவன் நமது வானக தந்தை. சார்ல்ஸ் மணி என்ற கப்புச்சின் ஃபாதர் அவர்கள், பிரான்சிஸ்கன் ஃபாதர் அவர்கள் அந்த பாட்டை போட்டார். அவரெல்லாம் நல்லா பாட்டு நல்லா இருக்கு. அதனுடைய உன்னதங்களிலே தான் நீங்கள் பாடினீங்க. சார்ல்ஸ் மணி போட்டது முதல்ல கல்யாணி ராகத்தில் தொடங்கி ஒரு 5 ராகத்தில் பாடினீங்க. எங்கே பாட மாட்டீங்கன்னு தான் நினச்சேன், நல்லா பாடி முடிச்சிங்க. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சி. கல்யாண ராகத்தில் தொடங்கி கடைசியில் ஒரு சாவேரி ராகத்தில் அது முடிக்கிறது. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அன்னையும் அன்பு செய்யுங்க. யாரும் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு விட்டுடாதீங்க. கத்தோலிக் கிறிஸ்தவங்க மாதா 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 மேரி மேரின்னு சொல்லி கிடப்பானுங்க. ஒரு எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. பண்ணிட்டு அதுக்கு நல்லது செய்தால் மற்றவங்க கேலி பண்ண தான் செய்வாங்க. ஆனால் அப்படி சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் இன்றைக்கி வேளாங்கண்ணி தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. சொல்லணும் என்பதற்காக, கொஞ்சம் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, வேறு ஏதோ ஒரு மாற்று கருத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார்கள் ஒழிய, அவருடைய மனசனுடைய அடித்தளத்திலே அப்படியெல்லாம் மாதாவை பற்றி குறை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை, கிடையாது. இந்து சகோதரர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பௌத்தர்களும் சரி, சமணர்களும் சரி, கத்தோலிக் கிறிஸ்தவர்களும் சரி, கத்தோலிக் அல்லாதவர்களும் சரி, எல்லோருமே அந்த அன்னையை தங்களுடைய அன்னையாக, நம்முடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை ஒன்று. அடுத்தபடியாக நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய எண்ணம் தந்தையை நோக்கி இருக்க வேண்டும். சாதாரண இப்படி நம்ம செய்கிறதில்ல, போக இப்படியெல்லாம் கொஞ்சம் திசை மாறிவிட்டோம் என்பதை நான் நினைவுறுத்துகிறேன். சில பேர் கோயிலுக்கு வரும்போது அந்தோனியார் சிலை எங்கே இருக்குன்னு தேடின்னு இருப்பாங்க. எனக்கு தெரியும், அதெல்லாம் சொன்னால் சரி உழுந்து சிரிப்பி. அந்தோனியார் சிலை எங்கேயும் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வந்தவொடனே அந்தோனியார் தான் தேடி. சில பேர் சௌரியார் சிலை எப்படின்னு தேடிங்க நடக்கும். ஒரு சில பேர் சூசைப்பர் சிலை, சரி பரவாயில்ல, அவர் இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை. ஒரு சில பேர் காவல் சமன்ஸு எங்கே இருக்குது? காவல் சமன்ஸ், ஏன்னா அது பேய் நேரத்தில் நம்ம காப்பாற்றுறோம், எங்கே இருக்குது? இங்கே தான் வச்சுருந்து அங்கேயே தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே சிலையாக தேடிட்டு இருக்கக்கூடாது. சிலை ஒன்றும் தப்பு இல்லை, நாம் சிலை வழிபாட்டாளர்கள், அது வேறு தலைப்பு. இதை தேடிக்கிட்டு நற்கருணையை ஆராதித்து ஜெபிக்காமல் தங்களுடைய உள்ளத்தையும் தங்களுடைய ஆளுமையும் அந்த தந்தையின்பால் எழுப்பாமல் போய்விட்டார். ஆக நம்முடைய ஜெபம், முதல் ஜெபத்தினுடைய ஒரு நோக்கமே, ஒரு ஊக்கமே, ஒரு சிந்தனையே அந்த தந்தையை பற்றி தான் இருக்கணும். அதுக்கு நம்ம ஆண்டவரை கற்றுக் கொடுத்துருக்கார். விண்ணில் இருக்கிற தந்தையை என்று ஜெபியுங்கள், ஜெபிக்கும் பொழுது இப்படி ஜெபியுங்கள், Our Father who art in heaven அப்படின்னு ஜெபிங்கன்னு ஆண்டவர் தான் சொல்லியிருக்கார். ஆண்டவர் சொன்ன கேட்பீங்கல்ல நிச்சயம். ஆகவே நம்முடைய ஜெபம் தந்தையை பற்றி இருக்க வேண்டும். புனிதர்களை பற்றி நான் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் நமக்கு பரிந்துரைக்கின்றவர்கள், நம்மை ஆண்டவரிடம் அழைத்து சொல்லுகின்றவர்கள். கன்னிமரியாளர் சேர்த்து சொல்கிறேன், எல்லாரோட மிக சிறப்பானவள், ஆண்டவரிடத்தில் மிக செல்வாக்குள்ளவள் உலகத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா மாதா தான். 2ஆம் வத்திக்கான் புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கு, ஆண்டவரிடம் மிக மிக செல்வாக்குள்ளவர்கள் யாருன்னா மாதா தான். நெக்ஸ்ட் டு ஜீசஸ், மேரி இஸ் நெக்ஸ்ட் டு ஜீசஸ், மேரி இஸ் த ஃபர்ஸ்ட். ஆகவே கன்னிமரியாள் மூலமாக ஆண்டவரிடம் செல்லணும். நான் வந்தால் ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன், அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு எல்லாமே சந்தேகமாகுது எனக்கு. நான் பல கட்டங்களை தாண்டி விட்டேன். ஆகவே உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு அர்ப்பணமாகவும் என்னுடைய நன்றி இருக்கிறாகவும் சாருகேசி ராகத்தில் நான் பாடி
அதை உங்கள் சார்பாக உங்களுக்கு அதை அரங்கேற்ற விரும்புகிறேன். சாரிகேசி ராகம் 6.5 கட்டையில் பிடி. அவ்வளோதான். கார்ட்ஸ் கேஸ்லாம் ஒன்று பிடிக்கூடாது. இது சாரிகேசி ராகம், இந்துஸ்தானி ராகத்திலேருந்து மொழி ஒன்று. இந்த பாட்டு நிறைய தடவை பாடியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஃபாரினர்ஸ் தான் நீங்கள்லாம். ஏன்னா ஃபாரினர்ஸ் மாதிரி நீங்கள் முறைக்கிறத பார்த்து பயந்து போட்டு போங்க. நிறைய தடவை இங்கே தான் பாடியிருக்கிறேன் இந்த பாட்டை. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. தாதரா தாளம் அடிக்கணும். தப்பலா மெதுவா மெதுவா. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியேயம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, மரியே வாழ்க. சொல்லு. 2 3 4 5. தீராத போராட்ட வாழ்க்கை எங்கள் தீர் போக்க வர வேண்டுமே. கரை சேராது ஓடங்களானோ எமை திசை மீட்க வர வேண்டுமே. வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி, வேறெங்கு போவோம் வினை தீர வேண்டி. விளங்கோ என் தாயே உன் தயவானதாலே. ஆரோக்கிய தாயே ஆலா பாட. தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாய். 5 முறை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே 5. மரியே வாழ்க. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் என்றும் ஏமாந்த கதையில்லையே. உன்னை தாய் என்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேன துயரில்லையே. உன்னை நம்பி வந்தோர்கள் யாரும் எங்கும் ஏமாந்த கதையில்லையே. உன்னை தாய் என்று தினம் போற்றும் நெஞ்சில் ஒரு துளியேன துயரில்லையே. விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக, விடியாத வாழ்வில் விடி வெள்ளியாக. இளங்கோயம் தாயே உன் தயவானதாலே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே. 10 முறை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆரோக்கிய தாயே மரியே வாழ்க, ஆரோக்கிய தாயே வாழ்க, மரியே வாழ்க. மாதாக்கு ஜோரா கை தட்டு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்துன்னுங்கிறாங்க. பெசன் நகர்னா பெசன் நகர்த்தாயா. மாதாவுக்கு ஒரு பாட்டு பாடி அசைச்சிட்டாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்படியே நல்லா அவனுடைய மனசில் இருக்க சந்தோஷம் முகத்திலே பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அதுதான் பக்தி, அதான் மாதா பக்தி, அதான் இயேசுவின் பக்தி. விண்ணில் இருக்கும் எங்கள் தந்தையே, எங்கள் அன்னையின் தந்தையே, எங்களுக்கு அன்னையே கொடுத்த தந்தையே. கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகளெல்லாம் பெரிய கொடை அது கன்னிமரியாள். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறவங்களாம் கை தூக்கு. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட்.
ஏன் பிரேஸ் தலாடுன்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்க, சின்னப்பா ஆண்டருக்கு பிரேஸ் தலாடு சொல்ல தெரியாது போல் இருக்கு. ஏன்னா நிறைய இந்த கரிஸ்மாட்டிக் ப்ரேயர் போயிட்டு வரீங்கல்ல, ஒரு தடவை கூட பிரேஸ் தலாடு சொல்ல மாட்டார் சின்னப்பா ஆண்டவர். அடுத்த வருஷம் அவரை கூப்பிடக்கூடாது. பிரேஸ் தலாடு. மரியே வாழ்க. நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு.